ஒருத்தனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரிங்கு கிடைக்குது. அது தெரியாம பிரஸ் பண்றான் பாருங்க. அப்படியே ஒரு 30 செகண்ட் பாஸ்ட்டுக்கு போயிடுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சுன்னு. உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு பெரிய பேங்குக்கு போறான். அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட உங்களுடைய லாக்கர் பாஸ்வேர்டை சொல்லுன்னு சொல்லிட்டு கன்னை காமிக்கிறான் பாருங்க. அந்த மேனேஜர் உடனே அலாரம் வச்சு செக்யூரிட்டிக்கு சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டே அந்த ரிங்கை யூஸ் பண்ணி 5 நிமிஷம் பின்னாடி வந்துடுறான். மறுபடியும் அதே பேங்குக்கு போறான். அந்த டைம் போய் அந்த கன்னை காமிச்சு உங்க பாஸ்வேர்டை சொல்றீங்களா இல்லையான்னு சொல்லி காமிப்பா பாருங்க. தெரியாம அவன் கைப்பட்டு அந்த கன்னு ஃபயர் ஆயிடும். அந்த புல்லட் அந்த மேனேஜரோட கழுத்துல பட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவானா அந்த ரிங்கை யூஸ் பண்ணி மறுபடியும் 7 செகண்ட் பின்னாடி போயிடுவான். அந்த டைம் எப்படியாவது அந்த பேங்க் லாக்கரோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருக்கே தெரியாம பின்னாடி வந்து அவங்களோட தலையில கன்னை வச்சு உங்களை பாஸ்வேர்டு சொல்லுன்னு சொல்லிடுறான். அவங்களும் ஒரு நம்பரை எழுதிடுறாங்க. எப்பயும் போல மறுபடியும் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த பேங்க் லாக்கருக்கு போய் அதை ஓப்பன் பண்றான் பாருங்க. அந்த பாஸ்வேர்டு ராங்னு வருது. ஏன்னா அந்த பேங்க் மேனேஜர் தப்பான பாஸ்வேர்டை சொல்லியிருப்பாங்க. இவன் செம்ம டென்ஷன் ஆயிரும். அதனால மறுபடியும் கோவத்தோட அந்த கன்னை எடுத்துட்டு இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டு அங்க போவான். நேரா போனவன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த மேனேஜரோட கையில வச்சு சுட ஆரம்பிச்சிருவான். மட்டும் இப்ப கரெக்டான பாஸ்வேர்டு சொல்லல, உன் கையில சுட்ட மாதிரி உன் தலையில சுடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, தலை செதறிடும் பாக்குறியான்னு சொல்றான். அந்த மேடமும் இப்ப பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உண்மையாலுமே பாஸ்வேர்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த ரிங்கை யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ் பேங்க்ல போயிடறான். மறுபடியும் அந்த பேங்க்குக்கு வரான். பேங்க் மேனேஜர் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. கன்மை காமிச்சு நீ எந்த சவுண்டு போட்டுனே சுட்டுன்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறம் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே எடுக்கிறான். அந்த லாக்கர்ல இருந்து அமௌண்ட் மட்டும் எடுக்காம அந்த லாக்கர்ல இருந்தா முக்கியமான ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த அமௌண்ட் எல்லாம் வச்சு பெருசா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கேம்லிங் விளையாடுற இடத்துக்கு வரான். அந்த கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு ஒரு நம்பரை லாக் பண்றான். அதுக்கப்புறம் அவன் சுத்தி விடுறான் பாருங்க. அது கரெக்டா சுத்தி வந்து 15 நிக்குது. 15 தெரிஞ்சவன என்ன பண்றான்னா மறுபடியும் 5 செகண்ட் பேக்குக்கு போறான் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி. தான் அவனுக்கு எந்த நம்பர் லாக் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்றான்னா அமௌண்ட் கட்டி அவன் கரெக்டா 15 சொல்றான். அவனும் சுத்தி விடுறான் பாருங்க. கரெக்டா 15 வந்து நின்னுருது. இந்த மாதிரி அந்த கேம் விளையாடும் போது ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் இருக்குதோ அதை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங்கை யூஸ் பண்ணி நல்லா ஜெயிச்சிடறான். பல மில்லியன் டாலர்ஸ் அடிச்சிடறான். கேம்லிங் நடத்துறவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஒரு லாஸ்க்கும் இல்லாம எல்லாமே கரெக்டா சொல்றானா எப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல போனா அமௌண்ட் ரொம்ப லாஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் கேமை முடிச்சுக்கிறான். ஜெயிச்சதெல்லாம் அங்கே எடுத்துட்டு வந்து கொடுத்து அமௌண்ட்டை மாத்திட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த கேம்லிங் நடத்துறவனுக்கு இவன் மேல ஒரு டவுட்டா இருக்கு. அதனால பின்னாடியே வந்து அடிச்சிடறான் அவனை.